2026 பிப்ரவரி மார்ச்ல இருந்து அண்ணன் தொல் திருமாவளவனுடைய டோன் மாறும். அவர் டோன் மட்டும் மாறாது, சீமானுடைய டோனும் இந்த முறை மாறும். மாறுமா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அது அவருக்கு திரு சீமானுக்கு தெரியும். சீமானு விஜய் கூட கூட்டணி வச்சிருவாரு. ஏதோ நடக்கலாமா, எனிதிங் கேன் பாசிபிள். அதுதான் நான் சொல்றேன்ல, அது அவர் கூட இருக்கலாம், ஏடிஎம்கே கூட இருக்கலாம். ஒய் நாட்? எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிக்கணுங்க. வாழ்க்கைன்றதே ஜெயிச்சாதாங்க சுவாரஸ்யம். ஓடிக்கிட்டே இருக்கிறான்னா எவ்வளவு நாள் தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு வாட்டியாவது கப்பா வாங்குங்க. கப்பு முக்கியம், திகிலு கப்பு முக்கியம். சீமான் தம்பி சீமான், கப்பு முக்கியம். விசிகாவோட ஒருவேளை கூட்டணி அமையலாம் எதிர்காலத்தில். திரும்ப சொல்லிட்டாரே சார், நாங்க கதவை மூடி. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரு என்ன போய் டிஎம்கேன்னு சொல்றீங்கன்னு ஒரு வாட்டி கோவப்படுற வீடியோ பாத்துறீங்களா? என்ன போய் டிஎம்கேன்றீங்க அப்படின்னு கோவப்பட்டவர் தானே அவரு. அரசியல்ல இதெல்லாம் மாறும், மாறிருங்கிறீங்க. எது வேணா மாறும் மேடம். என்னமா நீங்க திரும்ப மாறிடுவாரா? ஏன் மாறக்கூடாது? விசிகாவோட செல்லப்புள்ள தானே மேடம் ஆதவு. அப்ப ஆதவ் இங்க வந்திருக்காரு. விஜய் சாரை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னா, கூட்டம் அப்படி குவியுது. அதுவும் தமிழ் பசங்களை சேர்க்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. இதுங்க எல்லாம் தலையில கொம்பு முளைச்சதுங்க. இதுங்கெல்லாம் போவாது, ஒருத்தன் நம்பிலாம் போவாது. இதுங்க அப்படி போய் நிக்குதுங்கன்னா இதுங்கெல்லாம் வாரியர் பசங்க, வாரியர்மா, போராளிகள். அந்த கூட்டம் கையில வச்சிருக்காருன்னா அப்ப இவர் சம்திங் அப்படின்ற பயம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அந்த பயம் தேர்தல்ல சஸ்டைன் பண்ணுதா என்ன பண்ணுதுங்கிறத அவரு கூடயே இருக்கிறவங்களும் அவரும் நகர்த்துற காயின் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அந்த பயம் கண்டினியூ ஆகுதா, பயம் குளிர் விட்டு போதான்றது அப்புறம் தான் தெரியும். இப்ப பயம் இருக்கு. அது எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான். அது ரொம்ப ரேரான ரசிகர் கூட்டமா சார் இது? ரசிகர் கூட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களை கோட்டையில கொண்டு போய் உட்கார வைக்கும். அப்படி என்ன நடந்திருக்கு? எம்ஜிஆருக்கு இருந்ததெல்லாம் ரசிகர் கூட்டம், விசில் அடிச்சாங்க கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டம் தான் உங்களை காதலிக்கும் அதிகமா இல்லையா? ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான்னு நினைக்கிறீங்க? தொண்டன்ல எல்லாம் உருவாக மாட்டான், ரசிகன்ல தான் உருவாகும். கலைஞரோட பேச்சுக்கு எப்படி தொண்டன் வந்தான்? ரசிகன். எம்ஜிஆருக்கு எப்படி வந்தாங்க? ஜெயலலிதாவுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாம் எங்க பிடிச்சது? ரசிகா பிடிச்சது. எங்களை மாதிரி ஒரு பொம்பளடா, அப்படி அது ரசிப்புல இருந்தானே வரும். அதுக்கப்புறம் அவன் தொண்டனா மாறும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல 2 நாள் நடந்துச்சு. பொதுவாவே விஜய் எப்ப பேசுவார் அப்படின்னு தான் ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி, மக்களும் அதான் நினைக்கிறாங்க. சோ அவரோட பேச்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். ஆனா இந்த மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா பேசின அளவு கூட விஜய் பேசலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதுல இருந்த பிளஸ் பாயிண்ட்ஸை பாத்துருவோம். பூத் கமிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் அமைப்புக்கும் அடிப்படை. அது இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அது பூத் கமிட்டி இல்ல, யூத் கமிட்டி. முதல் முறையாக அதை யூத் கமிட்டின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இளைஞர்கள் திரண்டு வந்துட்டாங்க. அடுத்தவர்களுக்கு மிரட்சி தர அளவுக்கு திரண்டு வந்துட்டாங்க இளைஞர்கள் இல்லையா? அந்த யூத் கமிட்டி அது இனிமே யூத் கமிட்டின்னே சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பல பேருடைய நாவை கோவை அடக்கி இருக்கிறது. அரசியல்ல பல பேர் பேசுவாங்க, விஜய்க்கு என்ன அப்படி இப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அப்படி பேசுறவங்களுடைய நாவை கோவையில் கூட்டிய கூட்டம் அந்த கோவை நாவை அடக்கி இருக்கிறது அப்படின்றதுதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ரொம்ப ஃபேமஸான படம் அவருக்கு வந்த பீரியட்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம். சோ கோயம்புத்தூர்ல இருந்து மாப்பிள்ளை ஏறிட்டாரு டாப்ல. கோயம்புத்தூர்ல மாப்பிள்ளை அரசியல்ல கீரை போட்டு ஏறிட்டாரு டாப்ல அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த கூட்டமும் அங்கு வந்திருந்த மக்களுடைய அந்த என்ன சொல்றது ஒரு ஆரவாரம். ஒரு தலைவனை பாக்குறது, ஒரு நடிகரை பாக்குறது அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஒரு சாதாரண நடிகர் போகும்போதே ஒரு பெரிய அதிர்வு இருக்கும் அந்த இடத்துல. இவரு ஒரு மிகப்பெரிய நடிகர், 30 வருஷமா ஆட்சி செய்யறாரு. உங்க வயசு என்ன இருக்கும்? 30க்குள்ள இருக்குமா? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அப்படிப்பட்ட அன்னைக்கு என்ன டாப்ல இருந்தாரோ அதை விட 10 மடங்கு இன்னைக்கு டாப்ல இருக்காரு. அது எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான். அது ரொம்ப ரேரான ரசிகர் கூட்டமா சார் இது? ரசிகர் கூட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களை கோட்டையில கொண்டு போய் உட்கார வைக்கும். அப்படி என்ன நடந்திருக்கு? எம்ஜிஆருக்கு இருந்ததெல்லாம் ரசிகர் கூட்டம், விசில் அடிச்சாங்க கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டம் தான் உங்களை காதலிக்கும் அதிகமா இல்லையா? ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான்னு நினைக்கிறீங்க? தொண்டன்ல எல்லாம் உருவாக மாட்டான், ரசிகன்ல தான் உருவாவான். கலைஞரோட பேச்சுக்கு எப்படி தொண்டன் வந்தான்? ரசிகன். எம்ஜிஆருக்கு எப்படி வந்தாங்க? ஜெயலலிதாவுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாம் எங்க பிடிச்சது? ரசிகா பிடிச்சது. எங்களை மாதிரி ஒரு பொம்பளடா, அப்படி அது ரசிப்புல இருந்தானே வரும். அதுக்கப்புறம் அவன் தொண்டனா மாறுவான். ஓகேங்களா? சோ இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவங்கள் எதை நமக்கு காட்டுச்சுன்னா,
இளைஞர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ம். நிச்சயமாக இளைஞர்களுடைய தாய்மார்களுடைய பேராதரவு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள டாப்ல போயிட்டாருன்றது தெரியுது. மைனஸ் அப்படின்னா இப்ப நீங்க கேட்ட கேள்வி மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ம். திரு விஜய் அவர்கள் பேசாம திரு ஆதவ் பேசினாரு, விஜய் சார் ரொம்ப கம்மியா பேசினாரு அப்படின்னு ஒரு எல்லாருக்குமான குற்றச்சாட்டு தான் நீங்க அவங்க சார்பா கேக்குறீங்க. ம். அது என்னன்னா அவரு கேரக்டர், விஜய் சாரோட கேரக்டர் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமராவுக்கு முன்னாடி பயங்கரமா பேசுவாரு. ஐ எம் ரெடி, ஐ எம் அப்படின்லாம் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அவ்வளோ சாஃப்டா தான் இருப்பாரு. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான டைலாக். ஆனா அவர் ரொம்ப மென்மையான ஆள். அவர் கேமராவுக்கு வரும்போது தான் அவர் தன்னை மாத்திக்குவார். அதே மாதிரி அரசியலுக்கும் அவர் தன்னை மாத்திக்குவார். இப்போ அந்த ஊர்வலம் வந்தது இல்லைங்களா, அவர் வண்டியில இருந்துட்டு அவர் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அதுல நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் சம்பவங்கள் தான். வண்டியில குதிக்கிறது, ஒருத்தர் ஏறுறது, இதெல்லாம் பசங்க வந்து அந்த ஏஜுக்கான பசங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ரசிகர்கள் வந்து தீயான பசங்க தானே, அவங்கள நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. காட்டாரு அது காட்டுறதுலயே தான் குறியாருங்க. அதனாலதான் அது காட்டாரு. இளைஞர்கள் வந்து தான் யாருன்னு காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்டாரை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க என்ன போலீஸ் வச்சாலும் அந்த 18 to 25 கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்லெஸ் அந்த பையனே தன்னை உணரணும். என்ன உணரணும்னா, தலைவர் வராரு, விஜய் சார் வராரு. விஜய் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா தானே சார் அவங்க கேட்பாங்க. அவரே ரொம்ப சாஃப்டா இருந்தா அப்ப இவங்க கேட்பாங்களா? இல்ல இல்ல, ஒவ்வொரு தடவையும் இது ஒரு பிரச்சனையா மாறிடாதா? உங்க வீட்டுல அடிக்கிற அம்மா பிடிக்குமா, அன்பா பேசுற அம்மா பிடிக்குமா? அன்பா பேசினா கேட்பாங்க, அதுதான் இவங்க கேட்பாங்களா? கேட்பாங்கம்மா. அது உங்க அம்மா, அதாவது நீங்க உங்க அம்மா மேல வச்சிருக்கிற மரியாதையை விட ரசிகர்கள் அவர் மேல மரியாதை வச்சிருக்காங்க. அப்பாவோட அம்மாவோட. விஜய் சார் ஒண்ணு சொன்னா கேட்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு நீங்க ஒரு லெட்டர் ஒண்ணு இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னா, ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல அவரே தலைவரா இருக்காரு. திரு ஆனந்த் அவர்கள் வந்து அடுத்ததா இருக்காரு. சோ அந்த ஒழுங்கு நடவடிக்கைங்கிற பேர்ல நீங்க கேட்டீங்க தெரியுமா, கட்டுப்படுத்தணும்ன்றது, அதெல்லாம் அதுல வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? என்னம்மா? ஒரு அவரோட ஸ்டைல்ல ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அத பாக்குறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அரசியல் தலைவர்கள் வெளியிடக்கூடிய ஒரு அறிக்கையாவே அது இல்ல. என்ன சொல்றாங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ரசிகர்கள் சொல்லுங்க. நிறைய பேர் படிக்காதவங்க இருப்பாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி என்னோட வேன்ல வர்றப்போ வேன்ல ஏறினதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஹெல்மெட் போடாம வாகனத்தை பின்தொடர்ந்துட்டு வந்தீங்க, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா சொல்லியிருந்தாரு. கரெக்ட் தானம்மா, அப்படியே சொல்லணும். சி, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க சரி, இன்னுமே அந்த ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இதுதானே தெரியுது. அந்த அரசியல் தலைவர்ங்கிற ஒரு அந்த ஃபயரி ஸ்பீச் வர மாட்டேங்குது. சீமான் மாதிரி இறங்கி அப்படின்னு பேசணுன்றீங்களா? அந்த அளவுக்கு இல்ல, வேற என்ன பேசணும்? எல்லாரும் சொல்றது அதானே சார். அது நீங்க அப்படிதாங்க. இங்க என்னன்னா, தமிழ்நாட்டுல கடந்த 60 வருஷமா நம்ம வந்து மேடைகள்ல எதிர்க்க இருக்கவங்களை உசுப்பேத்தி விட்டு வெறித்தனமா பேசி பொறுக்கித்தனமா அவனை மாத்திர மைண்ட் செட் தான் இன்னைக்கு எல்லா அரசியல் அமைப்புக்கும் இருக்கு. அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளா பேசுறது திரு அண்ணாமலை, கொஞ்சம் ரீசனபிளா பேசுறாரு. எம்ஜிஆர் பேசுவாரு, கலைஞர் தேவைப்பட்ட இடத்துல கொஞ்சம் அப்படி பேலன்ஸா பேசுவாரு. மிச்சப்படி நீங்க பேசுற அநாகரிகமா தானே பேசுறாங்க. ஒரு தலைவன் அநாகரிகத்தை கத்துக் கொடுக்க வரக்கூடாதுமா. அநாகரிகத்தை கத்துக் கொடுக்கறதுக்கோ உங்களை ஃபோர்ஸ் ஆக்குறதுக்கோ இல்லை, ஃபோர்ஸ் ஆக்கணும். எப்படி ஃபோர்ஸ் ஆக்கணும்னா, இன்னைக்கு பீகார்ல இருந்து ஒரு பையன், வைபவ் சூர்யா அப்படிங்கிற பையன், 14 வயசு பையன், இன்னைக்கு உலக சாதனை யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாதனைய 14 வயசு பையன் பண்ணியிருக்கான். ஒரு இளைஞனுக்கு இளைஞன் அவன். அப்படி ஒரு சக்தி உள்ள நாடு இது நம்ம நாடு. இந்தியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும், இளைஞர்கள் தான் எதிர்காலம். அதை அந்த பையன் ப்ரூவ் பண்ணிட்டான். அப்போ அப்படிப்பட்ட பையனை நீ எப்படி உருவாக்கணும்? அமைதியா தான் உருவாக்கணும். சாஃப்டா தான் சொல்லி இது பண்ணுமே தவிர, நாலுல இருந்து நீ ஹெல்மெட் போடலன்னா வெளியே வரக்கூடாதுன்னா யாராவது ஒத்துக்குவானா? அது ஒரு வீடியோலயாவது சொல்லிருக்கலாம்ல. இன்னுமே அந்த ட்விட்டர்ல ட்வீட் போடுறதே பண்றாரே அப்படிங்கறதுதான் எல்லா கமெண்ட்ஸும் அப்படிதான் இருக்கு. இல்ல நான் இப்ப எல்லாத்தையும் இறங்கி வந்து இப்போ சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் அவர்கள், இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுப்பாங்கம்மா. சரியா? இன்னைக்கு ஒரு நடக்குதுன்னா நாளைக்கு இமீடியட்டா நைட்டே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு அறிக்கை வந்துடும். ஆனா இதுவே லேட்ல சார், 3 நாள் ஆச்சு. எதுக்கு அவ்வளவு அவசரமா பண்ணணும்னு கேக்குறேன். நான் இப்போ அவசரமா உங்களை பண்ணி உங்களை திரிஞ்சிருவீங்களா?
நான் இப்போ ஒண்ணு உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், திருந்திருவீங்களா நீங்க? எனக்கு தெரியாதையா நீ எனக்கு சொல்றேன்னு தான் உங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் வரும். அது விஜய் ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், கடவுளே வந்து சொன்னா கூட எனக்கு பர்சனலா நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து எல்லார்கிட்டும் இருக்கு. அந்த ஈகோவை நீங்க அப்படி ஓவர் நைட்ல போற போக்குல நீங்க கரைச்சிட முடியாது. அவர் மேல ஈகோனா ஒவ்வொரு ரசிகனுக்கும் அவர் மேல அளவு கடந்த லவ் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து சும்மா வந்து அட்டென்ஷனை திருப்புறதுக்காக பண்ணது இல்லை. அவர் மேல இருக்கிற லவ்ல பண்றாங்க. அவரோட நான் எடுத்துட்டேன் போட்டோ அப்படின்றது அவன் வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறான். எப்படி 14 வயசு பையன் வந்து 35 பால்ல செஞ்சுரி போட்டானோ அதை விட பெருசா நினைக்கிறான். அதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஓவர் நைட்ல திருத்த முடியாது, சரி பண்ண முடியாது. ஆனால் சரி பண்ண வேண்டியது திரு விஜய் அவர்களின் கடமை. திரு விஜய் அவர்கள் வரதே எதுக்குன்னா, ஏன் வரணும் இப்ப விஜய் சார்? எங்கள் தலைவர்கள் இல்லையா? யார் இல்லைங்க? இளைஞர்கள் மேல காதல் கொண்ட தலைவன் இல்லை. ஏன் விஜய் தேவைப்படுறாரு நான் நினைக்கிறேன்னா, ஏன் விஜய்க்கு ஆதரவா நான் பேசுறேன்னா, இளைஞர்கள் மேல காதல் இருக்கிற, இளைஞர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தலைவன் இல்ல, இளைஞர்களை யூஸ் பண்றவன் தான் இருக்கான். எல்லா கட்சியும் இளைஞர்கள் ஓட்டை எப்படி வாங்கலாம், அவனை எப்படி தூண்டி விடலாம், அவனை எப்படி வெறியிலே வச்சிருக்கலான்னு தான் பண்ணுது. அதை திரு விஜய் அவர்கள் பண்ண மாட்டார். நான் இப்ப அவர் சார்பாவே சொல்றேன், இளைஞர்களே அவர் தப்பா தனக்கு யூஸ் பண்ண மாட்டாரு. அதோட எனக்கு எங்க அது நான் வெளிப்பட்டதுன்னா, 234 தொகுதியில இருந்து பசங்களை, படிச்ச பசங்களை செலக்ட் பண்ணி, அதுல சுயநலன்றது 1% இருந்தாலும் வேற எது வேணா பண்ணிருக்கலாம். படிச்ச பசங்களை கூப்பிட்டு 2 வருஷமா பண்ணும்போது போகுது, 3வது வருஷம் வரப்போகுது. இந்த வருஷம் பாருங்க, நல்ல பசங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம நல்லா பண்ணா விஜய் நம்மளை பாராட்டுவாரு, விஜய் கையால நமக்கு ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அவர் விதைச்சிருக்காரு. அப்படி விதைச்ச ஒரு மனிதர் எதனால அதை விதைக்கணும்? ஏன்னா பசங்களுக்கு படிப்பு முக்கியம். படிப்பு வந்துச்சுனாலே ஒழுக்கம் வந்துடும். நல்லா படிக்கிற பசங்க பாருங்க, ஒரே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தருதலைங்க ஒரு குரூப் இருக்கும், அது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதுல. ஆனா நல்லா படிக்கிற பசங்க பாருங்க, அதுக்கு கரெக்டா அந்த ட்ரெஸ் கோட்ல இருந்து அந்த புக்கை மெயின்டைன் பண்றதுல இருந்து கரெக்டா இருப்பாங்க. அது இயல்பாவே வருது. அப்ப படிப்பு நல்லா வந்துச்சுன்னா அந்த பையனும் நல்லா வந்துருவான். ஓகேங்களா? அப்ப படிப்பு இல்லாத புள்ள அப்படிதான் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வாழ்க்கை தான் கத்துக் கொடுக்கும். 4 இடத்துல அடி வாங்கி, உத வாங்கி, அவமானப்பட்டு, ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவன் அனுபவத்துல கத்துக்குவான். இப்போ விஜய் சார் மாதிரி ஒரு தலைவர் சொல்லும் போது இல்ல, ஒரு 4 வாட்டி 10 வாட்டி கேட்டான்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு தலைவர் திருப்பி சொல்றாரு, ஓ நம்மலாம் சாதிக்கணுமோ அப்படின்னு அவனுக்குள்ள தூண்டுறதுக்கு அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டான். இப்படி ஒரு ஆளுங்க வந்து சொன்னாதான் கேட்பான். அப்போ திரு விஜய் அவர்கள் வந்தது இளைஞர்களை சரி பண்றதுக்கு தான் நான் நம்புறேன். எதை வச்சுன்னா, ஸ்கூல்ல பசங்களை கூப்பிட்டு ஆனர் பண்ணதுனால, படிப்புக்கு போக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவர் இளைஞர்களை நேசிக்கிறார், இளைஞர்களை வழிநடத்த விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது அது மெதுவா தான் நடக்கும். நீங்க ஓவர் நைட்ல கூப்பிட்டு அதுக்குன்னு குழந்தைங்களா அதுங்க எல்லாத்தையும் ஒரு ரூம்ல அடைச்சி வச்சுட்டு பண்றதுக்கு அது எல்லாம் அப்படி நிக்குதுங்க. அப்போ திரு விஜய் அவர்கள் அதை ஒரு பொறுமையா ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ண நினைச்சுதான் அவர் பண்றாரு. ட்வீட்ல பண்ணா கூட முதல்லலாம் நீங்க மேடைக்கு மேடை ஏறி கத்தணும். இன்னைக்கு ஒரு ட்வீட் போதும், எல்லாமே ட்விஸ்ட் ஆயிடும். அது ட்விட்டர்ல ட்விஸ்டர், அது எதையுமே மாத்திடுவாங்க. அதனால அவர் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எடுத்து பேசுறோம் இல்லையா, இதை ஒரு 1 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னு வச்சுங்க, அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அப்போ அப்படிதான் இந்த இளைஞர்களை நம்ம மாத்தணுமே தவிர ஓவர் நைட்ல அவனை நீங்க கண்டிஷன் போட்டலாம் மாற்ற முடியாது. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட படங்கள், அவருடைய பாடல்கள், அதுங்களாம் இனிமே இருக்கும். இந்த அப்ரோச் தான் சரியானதுன்னு சொல்றீங்களா? இப்போ இன்னைக்கு இருக்கிற பசங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரே அடிக்க முடியல, திருப்பி அடிச்சிடறான், இல்லைன்னா வம்பு வளர்த்துறான், இல்ல போய் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரான். ஸ்கூல்ல கண்டிஷனை போட்டாங்க, வாத்தியாருங்க அடிக்க கூடாதுன்னு. அப்போ ஒரு வாத்தியாருன்றது, நீங்க கொரியன் பிலிம் எல்லாம் பாருங்க, வாத்தியாருங்களை கண்டு பசங்க பயப்படுவாங்க. எத்தனை வயசுல? 25 வயசுலங்க பயப்படுங்க. வாத்தியார்னா என்ன இவங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. வாத்தியார்னா பயம் இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க எல்லாம் மாறி போச்சு. வாத்தியார அடிக்கிறான், வாத்தியார் மேல ஆசிட் ஊத்துறான். எங்க இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி வளர்த்துட்டோம். இந்த திராவிடம் பண்ண வேலை இதெல்லாம். திராவிடம் பசங்களை பெருக்கியாக்கி வச்சிருக்கு. அவனுங்களை வந்து ஃப்ரீடம் தரன்னு சொல்லிட்டு அவனுங்களை உக்கிரமாக்கி வச்சிருக்கு. அதுங்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாத்தணும். அதுக்கேற்ற மாதிரி சினிமாக்கள்ல வந்து பொண்ணுங்களை வந்து வெற்றாவல குத்ராவலன்றது, அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்?
இப்படிதான் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு தான் தோணும் அவனுக்கு. அதை யார் எல்லாம் சினிமாவும் சேர்ந்து பண்ணி வச்சிருக்கு. நானும் சினிமாவில் இருக்கேன், விஜய் சாரும் சினிமாவில் தான் இருக்கோம். ஆனால் நாங்க அரசியலுக்கு அவர் வரும்போது இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கு. இந்த யங்ஸ்டர்ஸை மாத்தணும்னா நாம முதல்ல படிப்புல போக்கஸ் பண்ணோம். அப்ப படிப்பை என்கரேஜ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து பண்ணுவார், நான் நம்புறேன் பண்ணுவார். ஒரு காமராஜர் எப்படி பசங்களை படிக்க வச்சா நாட்டுல ஒரு நல்லது நடக்கணும் ஒரு விழிப்புணர்வு வந்ததோ, ஒரு எம்ஜிஆருக்கு எப்படி சத்துணவு போட்டா இது கண்டினியூ ஆகும் நினைச்சாரோ, அது மாதிரி பசங்களை படிக்க வச்சுட்டா நல்லது நடக்கும் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அதுதான் அந்த ஆயுதம். அதுல இருந்தா நான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா இளைஞர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் தலைவன். ஏன்னா இளைஞர்கள் சரியாயிட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்க கேட்ட இது குற்றச்சாட்டா நீங்க சொல்ல எல்லாரும் சொல்றது என்னன்னா ரொம்ப மென்மையா கையாளுறாரு. இன்னும் ட்விட்லயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு ஸ்டேஜ்ல இவர் பண்ணல. அப்படி அரசியலே பேசல. அரசியல் பேசலன்னா அது ஒரு பூத் கமிட்டிக்கான ஒரு இடம் தானமா அது. ரெண்டாவது அந்த வண்டியில வரும்போதே நடந்த உங்களுக்கு மன உளைச்சல் வந்துடும். இப்போ விஜய் மாதிரியான ஒரு மென்மையான ஆள் இருக்குல்ல, இப்ப சீமானந்தா என்ன பண்ணி பார்த்தீங்கல்ல, எல்லாரும் ஏறுங்களே அப்படின்னு இருப்பாப்புல, ஏறுங்களே எல்லாரும் இல்ல நான் இறங்குறேன்ட்டு இறங்கி இருப்பாப்புல, அதையும் காசாகி இருப்பானுங்க. ஆனா அவர் அது விரும்பல அவரு. ஓகேங்களா? சோ இது வேற ரூட். இது டோட்டலாவே திரு விஜய்ன்றது வேற ரூட். அந்த ரூட்டை நீங்க பிடிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதுமே கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் உங்களை சாஃப்ட் ஆகும். அவர் மாதிரி இப்போ மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரோவர்ப் ஒன்று இருக்கு. இப்போ விஜய் மாதிரியான ஒரு கேரக்டர் அமைதியாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணா அவரை ரசிக்கிறவங்க அவரை கவனிக்கிறவங்க என்னவாங்க, இவருடைய வெற்றி காரணமே அமைதியா தான் இருக்குமோ. அவர் சொல்லணும், என்னுடைய அமைதி தான் என் வெற்றி. நான் கண்ணால பார்த்திருக்கேன் திரு விஜயோட இவ்வளோ பெரிய உயரத்துக்கு காரணம் அவருடைய அமைதி. தேவைப்படும் போது எந்திரிப்பாப்புல, மிச்ச நேரம் ஒண்ணுமே தெரியாத அப்படியே சாஃப்டா இருப்பாரு. அந்த சாஃப்டா இருக்கும்போது என்ன வருதுன்னா சக்தி வருது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதன் சாஃப்டா இருக்கான்னா அவன் சக்தியை உள்ள வந்து தக்க வைக்கிறான்னு அர்த்தம். எல்லா நேரமும் நீ ரியாக்ட் பண்ணி சீமான் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க எனர்ஜி எல்லாம் வெளியே போகுது. யாருக்குமே யூஸ் இல்ல, சீமானுக்கும் யூஸ் இல்ல, கேட்கறவனுக்கும் யூஸ் இல்ல. அந்த நேரத்துல விசில் அடிச்சுட்டு போய் தூங்கிடுவான். ஆனா ஒரு அமைதியா இருந்தான்னா அவனுக்குள்ள பல கேள்விகள் வரும். எப்படி திரு விஜய் அவர்கள் நம்மள மாதிரி சாதாரணமான ஒரு குடும்பத்தில இருந்து வந்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு, அப்ப எதையோ உழைச்சிருக்காரு. எனக்குள்ள வருமா வராதா? இப்ப எனக்கு அந்த 14 வயசு பையனை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் வரல. ஒரு பொடி பையன் என்ன காலி பண்ணிட்டான். என்னடா ஒரு 14 வயசு பையன், அவன் முகத்தை பாத்தீங்களா? பதட்டமே இல்லைங்க. டெண்டுல்கர் கிட்ட நான் பார்த்தாங்க, பதட்டம் இல்லாத சாதாரணமா போய் நிப்பாப்புல. அதே மாதிரி தோனி, MS தோனி, எந்த பதட்டமும் இருக்காது. அவங்களுக்கு என்ன வயசு 25, 30ல வந்த பக்குவம். அதே பக்குவத்தை நீங்க விஜய் சார்கிட்டையும் பார்க்கலாம். விஜயும் பதட்டப்படவே மாட்டாரு. நீங்க என்ன அவரை புகழுங்க, அவர் கூலா இருப்பார். அது ஒரு பெரிய குவாலிட்டி. அதை நான் 14 வயசு பையன் கிட்ட பாக்குறேன். செஞ்சுரி போட்டு அவன் பாட்டு கூலா வந்து நிக்கிறான். யார்கிட்ட பேசணும், எங்க அப்பா கிட்ட பேசணும்ன்றான். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அப்போ இளைஞர்களுடைய சக்தி பாருங்க. இந்த சக்தி தான் இந்தியாவுக்கு பெருமை. அந்த பையன் தனிப்பட்ட பையன் இல்லை, இனிமே அவன் ஒரு இந்தியன், அவன் ஒரு பிகாரி. அது மாதிரி தமிழ்நாட்டில் உருவானுமா இல்லையா? ஒரு 100, 1000, லட்சம் பசங்க உருவானுமா இல்லையா? அதுக்கு ஒரு தலைவன் வரணுமா இல்லையா? அது விஜய். நான் அப்படிதான் பாக்குறேன். அவரால் நிச்சயமா இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். அவருடைய சைலண்ட். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா எல்லா நேரமும் பேசு பேசு பேசுன்றீங்க. சைலண்ட் மீன்ஸ் த மோர் பவர். அதுதான் பெரிய வெப்பன். அந்த வெப்பனோட அவர் வராரு. அவர் சைலண்டா தான் இருப்பார். ஆனால் தேவையான அத்தனையும் அவர் சாதிச்சிருவார். நீங்க சைலண்டா இருக்கிறதுனால அவர் அட்ரிபியூஷன் மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. பாக்கலாம் சார், நீங்க சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய இருக்கு. இதுக்கப்புறமும் இளைஞர்கள் அவர் இந்த ஸ்டைல் அப்ரோச் வந்து ஏத்துக்கிட்டு நடந்துக்கிறாங்களா இல்லையா நம்ம பாக்கலாம். இல்லம்மா, எப்பவுமேமா உங்களுக்கு ஒரு கிளாஸ்லயே பாருங்க. ஏன்னா நீங்க வெறி எங்க இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பதான் நீங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. எப்பவுமே அமைதியா இருக்கிறவங்க தான் கிளாஸ்ல பர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்க. ரவுடித்தனம் பண்றதெல்லாம் பண்ணாது. அப்போ அமைதி தான் வந்து பெரிய ஒரு கிரீடம். அது அவர்கிட்ட இருக்கு. அவர் உடனே டமால் அவர் ஓவர் நைட்ல மாற முடியாது அவரால். அவரோட கேரக்டர் என்ன தெரியுங்களா? அமைதி, சாஃப்ட். கதை கேட்கும்போது நிறைய ஹீரோக்கள் நான் கதை சொல்லியிருக்கேன். விஜய் சார் மாதிரி நிறைய ஹீரோக்கள் கதை சொல்லியிருக்கேன். நிறைய ஹீரோக்கள் நடுவில் சஜஷன் சொல்லுவாங்க, நிறுத்துவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா விஜய் சார் கிட்ட நான் வந்து 2 கதை சொன்னேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கதை சொன்னேன்.
2 மணி நேரமும் என்னையும் அப்படி அப்சர்வ் பண்றாரு. எதுவும் பேசல, எதுவுமே பேசலங்க. ஒரு டீ கூட சாப்பிடல, கூட கேட்கல, எதுவுமே டீ கூட சாப்பிடல, டீ கூட சாப்பிடல. ஓகே. அவ்வளவு உள்வாங்குறாரு. கதை முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ ரியாக்ட் பண்ணல. எனக்கு ஆர்வம், ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரு சார் அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணல. 2 நாள் கழிச்சு சொல்றாரு, கதை ரொம்ப நல்லா இருக்கு, பிளான் பண்ணுங்க அப்படின்னு. 2 கதையுமே அவருக்கு பிடிச்சது. நான் 2 கதை நரேட் பண்ணேன், 2மே சாருக்கு பிடிச்சது. பட் அன்பார்ச்சுனேட்லி நான் அதை யூஸ் பண்ணிக்கல. என் மேலதான் மிஸ்டேக். அவரை வச்சு பண்ணிருக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப அமைதியான கேரக்டர். நீங்க அவர் கூட ஒர்க் பண்ற எல்லா டைரக்டர்ஸையும் கேளுங்க, எல்லா ஹீரோயின்ஸையும் கேளுங்க, அவர் தேவையில்லாம எதையுமே பேச மாட்டாரு. இதே குவாலிட்டி தான் ரஜினி சார்கிட்டயும் இருக்கும். ரஜினி சாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரை பத்தியுமே பேச மாட்டாரு. மிச்சம் எல்லாருமே கூட்டம் கூட்டமா உட்காந்து யாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, ரிலீஸ் ஆன படத்தை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ரஜினி சார் சேரை தனியா அப்படி திருப்பி போட்டு ரொம்ப நல்ல காமெடியா சிரிப்பாரு. அந்த உடம்பு மட்டும் குலுங்கும், பேக் ஷாட்ல உடம்பு மட்டும் குலுங்கும், சிரிக்கிறாருன்னு தெரியும். ஆனா யாரை பத்தி கமெண்ட்ஸ் கிடையாது. அது ஒரு பெரிய குவாலிட்டி. ஒரு மனிதனுக்கு அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசாதது ஒரு பெரிய குவாலிட்டி. சோ அந்த இதுல வந்தவர் அவர் விஜய். அவரை நீங்க இறக்கிட்டு எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடு, எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணு அப்படின்னா அவர் பண்ண மாட்டாரு. அவருக்கு என்ன, ஒரு நல்ல அரசியலை தரணும், ஊழல் இல்லாத, சொன்னார் இல்லையா, ஊழல் இல்லாத நேர்மையான ஒண்ணு தரணும்னு ஆசைப்படுறாரு. அது எங்க இருந்து ஆரம்பிச்சு நல்லதா நடக்கும்னா இளைஞர்களை சரி பண்ணிட்டாலே போதும். ஒரு 45-50 வயசு ஆளுங்களெல்லாம் நீங்க விட்டுருங்க. அவங்க பல ஆசைகளை பண்ணி பலது நடந்து நடக்கல புலம்பல், அதெல்லாம் நீங்க திருத்த முடியாது. ஆனா ஒரு 18 இருந்து 25 வயசு பையனை நீங்க திருத்திட்டீங்கன்னா இந்த நாடு மாறிடும். எனக்கு அதுதான் ஆசை. திரு விஜய் சாரை பார்க்கும் போதும் அவர் எடுத்த முதல் ஸ்டெப்ல இருந்து நான் பாக்குறேன், கவனிக்கிறேன். அவர் இளைஞர்களை குறிவைக்கிறார். இளைஞர்கள் அவர் மேல உயிரே வச்சிருக்காங்க. அதனால நிச்சயமா அவர் ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதையா இருப்பாரு. அதை பசங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. பசங்களும் முட்டாள் கிடையாது, வேகமா இருக்காங்க. அந்த வேகத்துல இறங்க மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி புரிய வச்சு நிச்சயமா ஒரு ஆளுமைக்குள்ள தலைவனா திரு விஜய் அவர்கள் கன்ஃபார்மா வந்துருவாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சார், இப்போ இந்த பஹல்காம் தாக்குதல் பார்த்துருப்போம், நாடே அதை பத்தி பேசிட்டு வந்தது. விஜய் அந்த பூத் கமிட்டி மாநாடுல அட்லீஸ்ட் அந்த ராணுவ வீரர்கள் நினைவு கூர்ந்து மௌன அஞ்சலியாவது செலுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அஜித் வெளியில அதிகமா வரமாட்டாரு, அவரும் அதை பத்தி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, விஜயும் கண்டனம் தெரிவிச்சாரு, எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப விஜய் அதுல இருந்து மாறுபட்டு காணப்படலையே. அவர் கண்டனம் தெரிவிக்கலங்கிறீங்க? கண்டனம் தெரிவிச்சாரு சார். அஜித்தும் அதைத்தான் பண்றாரு, மத்த நடிகர்களும் அதைத்தான் பண்றாங்க. அரசியல் தலைவரா விஜய் இல்ல. இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய குப்பை ஒண்ணு நடக்குதுமா. நான் இங்க ஓப்பனா பேசுறேன். என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பாகிஸ்தானில இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட மன்னிக்கிற அளவுக்கு சில மனப்பான்மையை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓட்டு காரணம் அடிப்படையில் நான் இந்தியன்றது வரணும். அதுவே இங்க விளையாட்டாவும் வியாபாரமும் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்க ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக அவன் பாகிஸ்தான் இஸ்லாம் தானே பிரிச்சு கொடுத்தோம். அப்புறம் அது இஸ்லாம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டாங்க? இங்க இருக்கிற எவனா சொல்றானா பாருங்க, சொல்லவே மாட்டான். அப்படியே தீவிரவாதி, அப்படியே யோ நீ இந்துவானு கேட்டு கொள்றான், எதுக்கு வேணா நீ எவனா ஏத்தானா? எல்லாம் பயம், ஓட்டு பயம். நாளைக்கு பாகிஸ்தான் குண்டு போடுறீங்க, அதுல 10 இஸ்லாமியர் செத்தா பரவாயில்லையா? அவன் இந்தியன், அவன் இஸ்லாமியர் கிடையாது. நாடுன்னு 1140 கோடி பேரும் இந்தியர்கள், இஸ்லாமியர் கிடையாது, இந்துக்கள் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது. ஆனால் இங்க ஒரு வியாபாரம் பண்றானுங்க. அதுல அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மாட்டிட்டு முழிக்கிறாரு. ஓகே, அவர் கூட இருக்கிறவங்க அவருக்கு ஆல்ரெடி என்ன ஷேடு, கிறிஸ்டின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவருக்கு இப்போ இஸ்லாமியர் அப்படின்றதுல இப்ப என்னன்னா தீவிரவாதின்னு சொல்றதா இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்றதான்னு தெரியல. இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லியா என்ன கேட்டேன்னு அவன் சொல்றான். அவன் இந்தான்னு கேட்டு சொல்றான். அவன் யார்? அவன் ஏன் உங்களுக்கு சொல்ல பயம்? பவன் கல்யாண் சொல்றான், ஒரு என்ன கொண்டா அந்த ஒரு நடிகன், அவர் சொல்றாரு, தேவரகொண்டா அவர் சொல்றாரு. ஏன் உங்களுக்கு எல்லாம் வர மாட்டேங்குது? சோ இந்த ஒரு குழப்பம் ஓவராலாவே இருக்கு. எந்த அரசியல்வாதிகளும் இன்னமும் தொல் திருமாவளவன் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ இங்க அதான் நடக்குது, வியாபாரம். என்னோட நாடு முதல்ல என் நாடுன்னு வந்துடணும். அது ஆல்ரெடி பிஜேபி இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், என் நாடுரா. என் நாட்டுல இருக்கிற ஒருத்தர் அமெரிக்கால என்ன தெரியுமா மேடம், ஒரு அமெரிக்கனை தொட்டாலும் ஒட்டுமொத்த அமெரிக்கா எந்திரிக்கும்.
அதான் அமெரிக்காவோட சைக்காலஜி. இங்க ஒட்டுமொத்த 140 கோடி தமிழ் இந்தியர்கள், அதுல ஒரு இத்தனை பேரை கொண்டு இருக்காங்க. கொன்னவன் வந்து நீ இந்து மதமானு கேட்டு கொண்டு இருக்கானா, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை கொதிக்கணும். இங்க இருக்கிற இஸ்லாமியரை கொதிக்கணுங்க. நானும் அண்ணன் தம்பிங்க, நாங்கெல்லாம் எங்களுக்கு வேறுபாடு கிடையாது. கொதிக்கணுமா இல்லையா? எப்படா பாகிஸ்தான் மேல வெறுப்பா பேசணுமா இல்லையா? யாரும் இன்னும் பேசலையே. இந்த குழப்பம் போயிட்டு இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களும் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்காரே தவிர, அவரோட ப்ரீவியஸ் படம் பாருங்க, பீஸ்ட் துப்பாக்கி பீஸ்ட் ஸ்ட்ரைட்டா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணார்ல, அங்க இருக்கிற தீவிரவாதத்தை அட்டாக் பண்ணார்ல, அதுக்கு எத்தனை பேர் இன்னும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா? இன்னும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து இஸ்லாமியரை வந்து தப்பா சொல்லிட்டாரு படத்துல. கதைக்கு சொன்னாரியா? அவர் தான் இஸ்லாமிய பிடிக்காம பண்றாரு. அப்படி சில திணிப்புகள் இங்க திணிச்சு வச்சிருக்காங்க. அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் அவர் இந்தியன் தமிழன், அதெல்லாம் மீறி நல்ல மனுஷன். இப்படி வந்து கண்ணுக்கு மேல 26 பேரை சுட்டுக் கொள்றதை யாராலையும் மன்னிக்க முடியாது. அவர் அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனால் அது கோயம்புத்தூர், ஏற்கனவே குண்டு வெடிப்பு அது இதுன்னு பல சம்பவங்களை இஸ்லாமியர்களால பார்த்த ஊர் அது. இப்ப அங்க போயிட்டு எதை ஒண்ணு பண்ணாலும் கூட இருக்கவங்க வேணாம் சார், நம்ம வந்து நீங்க ஆல்ரெடி கண்டனம் சொல்லிட்டீங்க, அது நம்ம தேவைப்படும் போது பண்ணிக்கலாம் சார் ஆஃப் பண்ணிருப்பாங்க. நிச்சயமா விஜய்க்கு அதை சொல்லிக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா பீஸ்ட் கதை அவர் தானே ஓகே பண்றாரு. என் நாட்டுக்குள்ள தீவிரவாதம் வரக்கூடாதுன்னு சொன்னவரு, துப்பாக்கியில சொன்னவரு, அவர் எப்படி தீவிரவாதத்துக்கு குரல் கொடுக்காம இருப்பாரு? ஆனால் இங்க வேற தமிழ்நாட்டில தான் இந்த தப்பு நடக்குது, வேற எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த ஒரு தப்பு ஓட்டுக்காக இந்தியன்றதே கிடையாது, நாங்க தமிழர்கள், நாங்க எல்லாரும் ஒண்ணு, எங்களுக்கு நாங்க தேவைப்பட்ட பாகிஸ்தானை கூட ஜெய் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இங்க வந்து ஓட்டுக்காக பண்ணி வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது. இஸ்லாமியர்கள் அவர்களை பொறுத்தவரை இந்தியா இந்தியா நம்ம எங்க இந்திய நாட்டில் தானே சாப்பிட்றோம். இப்ப தண்ணி நீத்துனா என்னாச்சு அவனுக்கு? நான் இந்தியன், நான் சாப்பாடை சாப்பிட்றேன்னா நான் இந்தியனுங்க. அதனால அந்த மனப்பான்மை இஸ்லாமியர்களுக்கு உண்டு. ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை அதை தூண்டி விட்டு நீ மதமாவே இரு, நீ இஸ்லாமிய மதமாவே இரு, இந்தியனா மாறாதன்னு சிலர் தூண்டி விட்டுட்டு இருக்காங்களே தவிர, அடிப்படையில் நான் இந்தியன், இது எல்லாருடைய மனசுலயும் வரணும். அதை திரு விஜய் ஆல்ரெடி அவருடைய படங்கள்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. கோயம்புத்தூர்ன்றதுனால கொஞ்சம் யோசிச்சிருப்பாருன்றது என்னுடைய பார்வை. பொதுவா சார் விஜய பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க, பயப்படுறாங்களா? எதிர்கட்சியில பயப்படுது. எதனால சார்? இப்ப மக்கள் சக்திங்க, அவர் இப்பதான் வந்திருக்காரு. மக்கள் சக்திமா, மக்கள் சக்தி தானம்மா. இப்போ திரு விஜய் அவர்கள் தனியா வராருன்னு வச்சுக்கோமே, எதுவுமே இல்லை தனியா வராரு, கூட்டமே இல்லைன்னு வச்சுக்கோம். அப்போ விஜய் சாரை பார்த்து பயப்படுறீங்களா நீங்க? விஜய் சாரை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னா, கூட்டம் அப்படி வந்து குவியுது. அதுவும் தமிழ் பசங்களை சேர்க்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. இதுங்க எல்லாம் தலையில கொம்பு முளைச்சதுங்க, இதுங்கெல்லாம் போகாது, ஒருத்தன் நம்பிலாம் போகாது. இதுங்க அப்படி போய் நிக்குதுங்கன்னா, இதுங்கெல்லாம் வாரியர் பசங்க, வாரியர்மா, போராளிகள். அந்த கூட்டம் வந்து கையில வச்சிருக்காருன்னா அப்ப இவர் சம்திங் அப்படின்ற பயம் வந்து எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அந்த பயம் தேர்தல்ல சஸ்டெயின் பண்ணுதா என்ன பண்ணுதுங்கிறத அவரு கூடயே இருக்கிறவங்களும் அவரும் நகர்த்துற காயின் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அந்த பயம் கண்டினியூ ஆகுதா, பயம் குளிர் விட்டு போதான்றது அப்புறம் தான் தெரியும். இப்ப பயம் இருக்கு, இவர் என்ன வேணா பண்ணுவாரு, இவரால் ஒரு அதிர்வு வரும், மாற்றம் வருமானு எனக்கு தெரியல, ஆனால் அதிர்வு உண்டு. மாற்றம் எப்ப வரும்னா கூட்டணி, அதெல்லாம் அந்த நேரத்துல அவர் எடுக்க போற ஸ்மார்ட் முடிவுகள் தான். ஆனால் எதுவுமே இல்லாம தனியா விஜய் நிக்கிறாருங்க, தாவேக்கா தனியா நிக்குது, கூட்டணி இல்ல. ஏன்னா நான் உங்க இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன், உங்களோட சேனல்லே நான் சொல்லியிருக்கேன், ஏடிஎம்கேயோட சேர்ந்தா நல்லதுன்னு நான் சொன்னேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏடிஎம்கே பிஜேபியோட டைப் ஆயிடுச்சு. அப்ப ஏடிஎம்கேன்றது இல்லை. இப்போ இவரு அடுத்ததா என்னன்னா, விசிகாவோட ஒரு வேலை கூட்டணி அமையலாம் எதிர்காலத்தில். திரும்ப சொல்லிட்டாரே சார், நாங்க கதவை அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரு என்ன போய் டிஎம்கேன்னு சொல்றீங்கன்னு ஒரு வாட்டி கோவப்படுற வீடியோ பாத்துறீங்களா? என்ன போய் டிஎம்கேன்றீங்க அப்படின்னு கோவப்பட்டவர் தானே அவரு. ஒருத்தர் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, அதுக்கு அவர் சொல்றாரு, எப்படி நீங்க என்ன டிஎம்கேன்னு சொல்லலாம்னு கோவப்பட்டவர் அவரு. அவரு இன்னைக்கு டிஎம்கேவுடைய ஒரு விசுவாசியா மாறி இருக்காரு. அது மாதிரி அரசியல்ல இதெல்லாம் வந்து மாறும், மாறிடுங்கிறீங்க. எது வேணா மாறும் மேடம், என்னமா நீங்க திரும்ப மாறிடுவாரா? ஏன் மாறக்கூடாது?
ஏன் மாறக்கூடாது? தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இங்க வந்திருக்காரு. சரி, ஆதவ் யார்? செல்ல புள்ள தானே. ம், விசிகாவோட செல்ல புள்ள தானே மேடம் ஆதவ். அப்ப ஆதவ் இங்க வந்திருக்காரு. ம், அது எல்லாமே சரி. என்னன்னா தேர்தல் நேரத்தில் இப்போ அவருக்கு ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஆசையை விதைச்சிட்டாங்க. யாருக்கு? தொல் திருமாவளவர்களுக்கு துணை முதல்வர், கூடுதல் சீட்டு, ம், மோர் அங்கீகாரம் அவர் மனசுல விதைச்சிட்டாங்க. சரி, இப்ப அதை டிபெண்ட் பண்ணி அவர் வந்து டிஎம்கேல சீட்டு கேட்கிறாருன்னு வச்சுங்க. ம், டிஎம்கே கொடுக்காது இல்ல, டிஎம்கே ஒரு லிமிட் தான் கொடுக்கும். ம், அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்த ஆப்ஷன் யாருன்னு ஏன் போகக்கூடாது? ஏன் போகக்கூடாது? ஒரு கட்சி அங்கேயே தான் இருக்கணுமா? அவங்க கீழே தான் இருக்கணுமா? ஏன் அவர் மேல வரக்கூடாது? ஏன் விசிகா பெரிய கட்சியா வரக்கூடாது? பெரிய நாட்டு ஆள்றதா ஏன் வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ம், அது என்ன தப்பு? அப்படி நினைக்கிற போது விஜய் சார் ஆதரவு பண்றாரு. வாங்க சார் பாத்துக்கலாம் சார், வாங்க சேர்ந்து பண்ணலான்ட்டாருன்னா என்ன ஆகும்? ஓகே தானே? அரசியல் என்பது எனிதிங் பாசிபிள். அதனால அது ஏபிள் தான், எதுவும் நடக்கும். பாசிபிள் ஏபிள் தான். அதனால இது வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் கூட்டணியில இருக்காரு. அடிக்கடி சிஎம் போய் பாக்குறாரு. மீட் பண்ணும்போது வெளியே ஒண்ணு பேசிட்டு அங்க போய் ஒண்ணு நடிக்க முடியாதுல்ல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அது. அதனால இப்போதே அவரோட மனோநிலை டிஎம்கே. ஆனால் கூட்டணின்னு வரும்போது எலெக்ஷன் பிப்ரவரி மார்ச்ல இருந்து அவர் டோன் மாறிடும். 2026 பிப்ரவரி மார்ச்ல இருந்து அண்ணன் தொல் திருமாவளவனுடைய டோன் மாறும். அவர் டோன் மட்டும் மாறாது, சீமானுடைய டோனும் இந்த முறை மாறும். மாறுமா? மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால இந்த முறை சீமான், தம்பி சீமான் அவர்களுடைய, அவர் எல்லாரையும் தம்பி பாரு, நான் அவர் தம்பின்றேன். தம்பி சீமானுடைய முடிவும் இந்த முறை மாறும். மாறினா புத்திசாலி, மாத்தினா புத்திசாலி, இல்லைன்னா திருப்பி அதே 5. இன்னொரு அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அதுல இருக்கிற நிறைய பசங்க இப்ப தாவேகாக்கு ஜம்ப் பண்ணிட்டானுங்க விஜய் சாருக்கு. அப்ப அங்க உங்களுக்கு ஓட் பேங்க் குறையும். அப்ப நீங்க தனியா நிக்கும் போது இப்போ மேக்சிமம் ஒரு 7-8க்கு வந்திருக்காரு, அதுவே கம்மியாகும். அது அவருக்கு திரு சீமானுக்கு தெரியும். சீமானு விஜய் கூட கூட்டணி வச்சிருவாரு. ஏதோ நடக்கலாமா? எனிதிங் கேன் பாசிபிள். அதுதான் நான் சொல்றேன்ல. அது அவர் கூட இருக்கலாம், ஏடிஎம்கே கூட இருக்கலாம். ஒய் நாட்? ஜெயிக்கிற கட்சி கூட தான் நான் இருக்கணும். ஜெயிக்கிற கட்சி எதுன்னு பாப்பாங்க. ஒருவேளை டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருந்தா டிஎம்கே சேருவாரு. இனியும் சேராம தனியாவே நின்னாருன்னா அது கெத்து இருக்கும். ஆனா உள்ள இருக்கவன் செத்து போயிடுவான். கெத்தா இருக்கும் பாருங்க, இன்னமும் நாங்க தனியா இருக்கிறோன்னு. எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிக்கணுங்க. வாழ்க்கைன்றதே ஜெயிச்சாதாங்க சுவாரஸ்யம். ஓடிக்கிட்டே இருக்கிறான்னா எவ்வளவு நாள் தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு வாட்டியாவது கப்பா வாங்குங்க. கப்பு முக்கியம் திகிலு, கப்பு முக்கியம். சீமான், தம்பி சீமான், கப்பு முக்கியம். ஓகே, வேற அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டா ஒரு சேஞ்சுக்காக நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறோம், மாற்றம் வேணும் அதனால ஓட்டு போடுறோம், அதை தவிர்த்து விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டா அவங்க கிட்ட ஒரு ஆன்சர் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. மாற்றத்தை தவிர வேற என்ன மேடம் வேணும் உங்களுக்கு? என்ன மாற்றம்ங்கிறது விஜய் இன்னும் தெளிவா சொல்லு, என்ன பண்ண போறாரு? இப்ப இளைஞர்களை நான் நல்வழிப்படுத்த போறேன். ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி, பெண்களுக்கான மரியாதை, குழந்தைகளுக்கான எதிர்கால நல்ல இது, ஓய்வு பெற்றவர்களை சரியாக நடத்த வேண்டும். ஓகே, வேலை வாய்ப்புகளை பெருக்குவது, நானே இப்ப சொல்றேன், சாராய கடைகளை மூடுவது. தமிழ்நாட்டில் டூரிசத்துக்கு நம்பர் 1 இருக்கு மேடம். நம்பர் 1 உலகத்திலே இப்படி ஒரு டூரிசம் கிடையாது. 2 கொடைக்கானல், ஊட்டி, மெரினா பீச். உலகத்திலே அதிக கோயில்கள் இருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனும் காசியில பார்த்துட்டு ராமேஸ்வரத்துல முடிக்கணுங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்குமான ட்ரிப். அது ராமேஸ்வரத்தை எப்படி வச்சிருக்கீங்க நீங்க டூரிசத்துல மட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி சரியா ஒர்க் பண்ணா உங்களுக்கு சாராய கடையை க்ளோஸ் பண்ணலாம். இதை பண்ணாலே போதும் மேடம். சாராய கடை இல்லாமல் ஒரு தமிழகத்தை நடத்த முடியும், அதை டூரிசத்திலே என்னால் நடத்தி காட்ட முடியும்னு திரு விஜய் டிக்ளேர் பண்ணி திரு விஜய் அவர்கள் செஞ்சு காட்டிட்டாருனாலே அவர் தான் தொடர் முதல்வர். எனக்கு சாராய கடையை முன்னா பொம்பளைங்க ஹாப்பி, எதிர்கால இளைஞர்கள் தப்பிச்சுக்குவாங்க. கொடுங்க, இதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ நானே சொல்லிட்டேன், நானே இவ்வளவு சொல்றேன்னா அவர் எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாரு. இது போதும், இதை நீங்க பண்ணுங்க. முதல்ல சாராய கடையை மூடுங்க, வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, டூரிசத்தை டெவலப் பண்ணுங்க. பீச் சும்மா கிடக்குது. இப்படி ஒரு பீச் வெள்ளக்காரனுக்கு கிடைச்சதுன்னு வச்சுங்க,
ஒட்டுமொத்த ரெவென்யூ இங்க ஜெனரேட் பண்ணுவான். சிங்கப்பூர் எங்க மேடம் காசு எடுக்கிறான்? சிங்கப்பூர்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்லி டூரிசம். ஏன் உங்களுக்கு அது தெரியலையா? உலகம் பூரா தமிழன் கோடீஸ்வரம் இருக்காங்க. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா உலகம் பூரா தமிழன் பணத்தோட இருக்கான். கூப்பிடுங்க, இந்த பீச் எடியா பண்ணியா எடுத்துக்குவான். அப்படிதான் நீங்க சம்பாதிக்கணுமே தவிர அப்படியே ஒயின் ஷாப்பை 12 மணிக்கு திறக்கிறது, 10 மணிக்கு அதை மூடுறது, அதுல 45,000 கோடி எங்களுக்கு வந்தது, இதை வச்சு நாங்க இது ஒரு அரசாங்கம் மேடம். இது 2 அரசாங்கம் பண்ணுச்சு. நான் ஒன்லி நாட் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கே தான் பண்ணுச்சு. அதுல இருந்து இலவசங்களை கொடுக்கறது, அதுல இருந்து ஓட்டுக்களை வாங்குறது. அப்ப விஜய் வந்து மொத்தமா மூடிடுவாரு. மூடணும். ஓகே, மூடணும். தேவைப்படுறத நீ உன்னோட இதை வச்சு வாங்கி சாப்பிட்டு போ. குவார்டர் 1000 ரூபான்னு வில்லுங்க, கொடுத்து சாப்பிடுறோம், சாப்பிட்டு போட்டோம். 1000 ரூபாய் வில்லுங்க. நாட்டை மாத்தணும்னா வேற என்ன மேடம் பண்றது? எங்கேயோ நான் அடுத்த ஜெனரேஷன் நான் காப்பாத்தி ஆகணும் மேடம். அடுத்த ஜெனரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுங்க குடியாலையும் போதையாலையும் வீணா போக கூடாது. ஒரு தலைவனோட கவலையும் பயமா அதுவாதான் இருக்கணும். அதை நான் என்கரேஜ் பண்றேன். நான் தலைவனா? விஜய் அதை செய்வார், கன்ஃபார்மா செய்வார். அதுதான் அவர் வராரு. இளைஞர்களை நல்வழி நடத்த, நல்வழிப்படுத்தத்தான் அவர் வருகிறார். அவர் செய்வார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூமா.